சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல், வாரிசு சான்றிதழில் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் விரிவாக தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க விரிவாக தெரிஞ்சுப்போம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய ரிட் வழக்கு ஒன்று நடந்தது. அந்த வழக்கின் தீர்ப்பில் தான் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் 13/3/2024 வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இவங்க MS நம்பர் 110 அப்படின்ற ஒரு எண்ணிட்ட ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது இப்படி ஒரு புதிய திருத்த நடைமுறைகளை கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2022 வருவாய்த்துறையை சார்ந்தவங்க ஒரு ஜிஓ வெளியிட்டாங்க. வாரிசு சான்றிதழ் குறித்த ஜிஓ தான் அது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லை. நிறைய விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அந்த விதிமுறைகளில் இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய திருமணம் ஆகாதவர்களுக்கு 2ஆம் வகுப்பு வாரிசுதாரர்கள் பட்டியல் அதில் சேர்க்கப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து நடந்த வழக்கு தான் அது. அதனால் அந்த வழக்கின் தீர்ப்பில் தான் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வருவாய்த்துறையும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவங்களும் இப்படி ஒரு ஜிஓ வெளியிட்டிருக்காங்க. ஜிஓவில் என்ன சொல்லியிருக்காங்க? ஜிஓவின் படி புதிய திருத்தம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்து ஆண் முதல்ல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, மதம் சார்ந்து இல்லாமல் யார் அப்ளை பண்ணாலும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு பொதுவான விதிமுறையாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆண் இறந்து விட்டால் அவங்களுடைய பர்சனல் லாவும் அப்ளிகபிள் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆண் இறந்து விட்டால் அவருடைய மனைவி, பிள்ளைகள், அவங்களுடைய பெத்தவங்க, அதே போல் முறைப்படி சட்டப்படி தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் இவங்கெல்லாம் அவங்களுடைய வாரிசுகளாக வருவாங்க. மறு திருமணம் செய்தவர் இறந்து விட்டால் இறந்த நபரின் முதல் மனைவி இருப்பாங்க இல்லைங்களா, முதல் மனைவி முறைப்படி விவாகரத்து பெற்றவங்களாக இருந்தாலும் இறந்தவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய பிள்ளைகள், பையன், மகள் எல்லாருமே அதில் வருவாங்க. இவர்களை தவிர்த்து இரண்டாவதாக அவர் திருமணம் செய்திருக்கக்கூடிய அந்த மனைவியும் இடம்பெறுவாங்க. அதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா 2வது மனைவியின் பிள்ளைகள், இது எல்லாமே முறைப்படி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இவங்களுக்கு அடுத்ததாக அவங்களுடைய பெற்றவர்கள், இறந்த நபரின் பெற்றவர்கள், அவர்களுக்கு அடுத்ததாக நீங்கள் முறைப்படி அவர் 2வது திருமணம் செய்தவராக இருந்தாலும் முறைப்படி அவர் தத்தெடுத்திருந்தால் அந்த தத்தெடுத்த குழந்தைகளும் வாரிசுதாரர்களாக இடம்பெறுவாங்க. இது ஒரு பக்கம். அடுத்த நிலைக்கு வருவோம். திருமணம் ஆகாத ஒரு நபர் இறந்து விட்டிருந்தால் அவருக்கு வாரிசுகள் யார் அப்படிங்கும்போது, திருமணம் ஆகாத நபர் இருந்து விட்டிருந்தால் அவருடைய பெற்றவர்கள், அவருடைய சகோதர சகோதரிகள் இவங்கெல்லாம் வாரிசுகளாக வருவாங்க. ஒரு கணவன் மனைவி இறந்துடுறாங்க, அவங்களுடைய பிள்ளைகளும் இறந்துடுறாங்க. அப்போ அவங்களுடைய வாரிசுகள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறக்காமல் இருக்கக்கூடிய அவங்களுடைய பசங்க வாரிசுகளாக வருவாங்க இல்லைங்களா. இறக்காமல் இருக்கக்கூடிய பசங்க வாரிசுகளாக வருவாங்க. அதே போல் இறந்த நபரின் பெற்றோர்கள், இறந்த நபரும் ஏற்கனவே அவர் தத்தெடுத்திருந்தால் அந்த தத்தெடுத்த பிள்ளைகளும் வாரிசுகளாக சேர்க்கப்படுவாங்க. இதுக்கு அடுத்தது கணவன் மனைவி இருவருமே இறந்துடுறாங்க, அவங்களுக்கு குழந்தைகளும் இல்லை. அப்பொழுது அவர்களுடைய வாரிசுகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்த நபரின் பெற்றோர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் இவங்கெல்லாம் வாரிசுகளாக சேர்க்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விதிமுறையோடு இந்த ஜிஓ கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இறந்த நபரின் உறவு முறைப்படி உறவினர் யார் யார் அப்படிங்கிற ஒரு பட்டியல் தான். இதை யார் இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்க முறைப்படி விசாரணை செய்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும். ஒரு பாயிண்ட் அது. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட்டில் நம்ம ஏற்கனவே சக்சஷன் சர்டிஃபிகேட் பற்றி இந்த சட்டம் உங்களுக்காக பகுதியில் ஏற்கனவே பேசியிருக்கோம். சக்சஷன் சர்டிஃபிகேட்னா என்ன, எங்கே வாங்குவது அப்படிங்கிற குறித்து விதிமுறைகள்லாம் கொடுத்துருக்கோம். சக்சஷன் சர்டிஃபிகேட்டும் இந்த வாரிசு சான்றிதழும் ஈக்குவல் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா,
இந்த வாரிசு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண பிறகு இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், தவறான பொய்யான தகவல்கள் கொடுத்திருந்தால் அதை வாரிசு சர்டிஃபிகேட்டை திரும்ப வாங்கக்கூடிய, ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் தாசில்தாருக்கு இருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த ஜிஓ மூலமாக தெளிவுபடுத்தியிருக்காங்க. இனி அதாவது இப்போ தான் இது கொண்டு வந்திருக்காங்க, மார்ச் மாதம் தான், 2 மாதங்கள் தான் கடந்திருக்கிறது. அதனால் இதற்கு முன்பு நீங்கள் வாரிசு சர்டிஃபிகேட் இந்த ஜிஓ இஷ்யூ பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, மார்ச் 13ஆம் தேதி. இதுக்கு முன்னாடி நீங்கள் வாரிசு சான்றிதழ் வாங்கியவர்களாக இருந்தால் அதை திருத்தம் செய்யணும்னு நீங்கள் கொண்டு வந்து கேட்க முடியாது. அதே போல் இனி வருபவர்களுக்கு இந்த புதிய விதிமுறைகளின்படி வாரிசு சான்றிதழ் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் இதில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.